வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான கோர்ட் ஸ்டேட் வர்சஸ் நோபடி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கோர்ட் ரூம் டிராமா படம்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்க எல்லாருக்குமே போக்சோ ஆக்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மைனர் பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்கன்னா பெருசா விசாரணைலாம் நடக்காது, உங்களுக்கு பெரிய தண்டனை கிடைக்கும். அந்த போக்சோ ஆக்ட்ல சில பிரச்சனை இருக்கு, அதை பத்தி தான் இந்த படத்துல தெளிவா பேசியிருப்பாங்க. இல்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் வச்சிருப்பாங்க, உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கோர்ட் சீனை தான் காட்டுறாங்க. சந்துன்ற ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்திருக்கான் போல. அதுக்கான விசாரணை தான் போயிட்டு இருக்கு. விசாரணையோட முடிவை இந்த நாள் நான் அறிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜட்ஜு சொல்றாரு. இந்த பையனுக்கு எதிராக தான் வரோன்ற மாதிரி பையனோட சொந்தக்காரங்களாம் ஃபீல் பண்றாங்க. என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் வேற ஒருத்தர் கவனிக்கிறாரு. மோகன் ராவ்னு ஒரு லாயர் இருக்காரு, நீங்க அவரை பார்த்திருந்தீங்கன்னா ஏதாவது ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல, இந்த தீர்ப்பு வரதுக்கு இன்னும் 4 நாள் இருக்கு, இப்ப கூட அவரோட அட்ரஸை தாங்க, நாங்க போய் பாக்குறோன்ற மாதிரி பையனுக்கு வேண்டியவங்க சொல்றாங்க. இந்த லாயருமே அந்த மோகன் ராவோட டீட்டெயில் எல்லாம் தந்துடுறாரு. இப்ப அந்த மோகன் ராவை பத்தி நமக்கு காட்டுறாங்க. பெரிய லாயரா இருப்பாரு, இவருக்கு அசிஸ்டன்ட்களே நிறைய பேர் இருப்பாங்க. அதுல ஒரு அசிஸ்டன்ட் தான் படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவர் பேரு சூர்யா அப்படின்றது. இங்க வேலை பார்க்குற ஒரு பொண்ணும் இவரும் செம்ம க்ளோஸா இருப்பாங்க. சார் எப்பதான் எனக்கு தனியா கேஸ் தர போறாருன்னு தெரியல, அதுக்காக தான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு. அப்பதான் இந்த பையனோட சொந்தக்காரங்க கிட்ட இருந்து கால் வருது. சார், மோகன் ராவ் சாரை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் அவரோட அசிஸ்டன்ட் தான் பேசுறேன், இந்த நாள் வாங்கன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் மோகன் கிட்ட 5 வருஷத்துக்கு மேல வேலை பார்க்கறாரு. மோகன் ஒரு கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்றது இவருக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு ஒரு கேஸுக்கு ஆஜராக போறாரு. அந்த கேஸ்ல என்ன பாயிண்ட் எல்லாம் வைப்பாருன்றது இவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்ன கேஸுக்காக ஆஜராக போறாருன்னா, ஒரு பெரியவர் ரோட்ல நடந்து போயிருப்பாரு, ஒரு லாரிக்காரர் அடிச்சு தூக்கி இருப்பாரு. அந்த பெரியவரோட பையன் தான் கேஸை போட்டிருப்பாரு. மோகன் ராவ் இருக்காருல, அந்த லாரிக்காரருக்கு சப்போர்ட்டிவா தான் பேசிட்டு இருக்காரு. உங்க அப்பா அந்த இடத்துல நடந்து போயிருக்காரு, அந்த இடத்துல ஆக்சுவலா ரோட கிராஸே பண்ணக்கூடாது, அதே மாதிரி லாரியில இந்த ஸ்பீடு வந்ததா நீங்க சொல்லியிருக்கீங்க, அந்த சமயம் லாரியில இவ்வளவு லோடு இருந்திருக்கு, அந்த ஸ்பீட்ல வந்திருக்க வாய்ப்பே இல்ல, என்கிட்ட அதுக்கான ப்ரூஃப்லாம் இருக்குன்ற மாதிரி சப்மிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இந்த பாயிண்ட் தான் வைப்பாருன்ற மாதிரி ஒரு பக்கம் சூர்யா சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொல்ற மாதிரியே தான் அவரும் பாயிண்ட் வைக்கிறாரு. அந்த கேஸ்ல ஜெயிக்கவும் செய்யறாரு. மோகன் சார நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இவரோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. மோகன் மேக்சிமம் கேஸ் அவரையே பார்த்துப்பாரு, அதை மீறி சில கேஸை மட்டும் ஆளுங்க கிட்ட தருவாரு. அந்த மாதிரி கேஸை தரலான்னு பாக்குறாரு. ஆனா எல்லாருமே ஒவ்வொரு வேலையில பிஸியா இருக்காங்க. இப்ப ஹீரோவை பாக்குறாரு. ஹீரோ நமக்கு தந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா மோகன் இருக்காருல, சரி இந்த கேஸையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இதனால நம்மளே கேட்டுலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. சார், ஒரு கேஸை பத்தி சொன்னீங்கல்ல, அந்த கேஸை எனக்கு தாங்க சார், நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. கேஸ் தரணும்னா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு சரியா பதில் சொல்லணும்னு சொல்றாரு. எந்த கேள்வினாலும் கேளுங்க சார், நான் பதில் சொல்றேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஒரு ட்ரெயின் வேகமா வந்துட்டு இருக்கு, ஒரு இடத்துல 5 பேர் நிக்கிறாங்க, இன்னொன்னு இடத்துல ஒருத்தர் நிக்கிறாங்க, ஏதாவது ஒரு சைடு நீ ட்ரெயினை திருப்பணும், எந்த சைடு திருப்புன்ற மாதிரி கேட்கிறாரு. சார், ஒருத்தர் சைடு திருப்பிடுவேன், 5 பேரை காப்பாத்திடுவேன்னு சொல்றாரு. அதுக்கு மோகன் ராவ் எந்த பதிலும் சொல்லாம இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோவோட அம்மா கால் பண்ணி எப்படா சொந்த கேஸ் எடுப்பன்ற மாதிரி கேக்குறாங்க. சீக்கிரமே எனக்கு சொந்த கேஸ் கிடைச்சிருமா, அவர் கேட்ட கேள்விக்கு நான் சரியான பதில் சொல்லியிருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மோகன் ராவ் இருக்கார்ல, நீ 5 பேரை காப்பாத்துவேன்னு சொன்னல, அந்த 5 பேருமே ரொம்ப மோசமானவங்க, அவங்களால ஏற்கனவே நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, இப்ப என்ன சொல்றேன்னு கேக்குறாரு. சரி, அப்ப அந்த ஒருத்தரை காப்பாத்துவேன், 5 பேர் சாகட்டும் விட்டுருவேன்ற மாதிரி சொல்றாரு. அப்பயும் மோகன் கண்டுக்காம நடந்து போறாரு. சார், என்ன சார் முடிவை சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு மோகன் இருக்கார்ல, அந்த 5 பேரால நிறைய பேர் இறந்து போயிருக்கலாம், ஆனா அந்த 5 பேருமே ரெபல்ஸ், ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் போராடுறாங்கன்னு சொல்றாரு. இப்ப திரும்பி ஹீரோக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. இவர் முடிவை சொல்றதுக்கு யோசிக்கிறாருல, மோகன் கிளம்பிடுறாரு. இவர் என்னதான் பதில் சொன்னாலும் சரி, மோகனும் குழப்பி குழப்பி விடுறாரு. இதனால ஹீரோவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அம்மாவும் என்னடா எப்ப தனி கேஸ் எடுப்பன்ற மாதிரி கேக்குறாங்க. உன் பையன் கடைசி வரைக்கும் தனி கேஸ் எடுக்க மாட்டாமா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. சந்துன்னு ஒரு பையனோட சொந்தக்காரங்க கால் பண்ணாங்கல்ல, அவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கேஸ் டீட்டெயில் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சார் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நான் முதல்ல கேஸ் டீட்டெயில் எல்லாம் பாக்குறேன்னு சொல்றாரு. இவர் பார்த்து படிக்கிறத நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. இந்த பையன் தான் சந்துவா இருப்பான். இவன் படிப்பை பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணிருக்கான். ஏன்டா இப்படி டிஸ்கண்டினியூ பண்ண, ஒழுங்கா போய் படிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அப்பா கோவப்படுறாரு. நான் இப்ப படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணா என்ன, என் செலவை நானே தானே பாத்துக்கிறேன், என் லைஃபை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். எப்படியோ போன்ற மாதிரி அப்பாவும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்பாவை பார்த்து மட்டும் இவன் லைட்டா பயப்படுவான் போல. இப்ப குளிக்கிறதுக்காக இவனை ஷாம்பு வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருக்கான். இவனோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, ஹாப்பி நியூ இயர் அப்படின்ற மாதிரி சொல்றான்.
நியூ இயர் வந்தா மட்டும் நம்ம லைஃப்ல என்னடா மாற போகுது போன்ற மாதிரி இவனும் சொல்றான். இவன் இந்த மாதிரி சொன்னதை ஜாபிலின்ற ஒரு பொண்ணு பார்த்திருப்பாங்க. அந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. யாரு அவன் ஓவரா பேசிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. அவரோட பேரு சந்து அண்ணன், எங்க வீட்டுக்கு வேலை பார்க்கறதுக்குலாம் வந்திருக்காருன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. அப்படியா, அவன் நம்பரை தான்ற மாதிரி இந்த ஜாபிலியும் வாங்குறாங்க. இப்ப அவருக்கு கால் பண்றாங்க. இவங்க வீட்டுல இருந்து அவரோட வீட்டை பார்க்க முடியும் போல. என்னடா ட்ரெஸ் எல்லாம் போடாம சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. போன்ல பேசுறது யாருன்ற மாதிரிலாம் அவர் கேட்கறாரு. இவங்க அதுக்குள்ள காலை கட் பண்ணிடுறாங்க. சும்மா கலாய்க்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. இப்பதான் ஜாபிலியோட ஃபேமிலியை பத்தி நமக்கு காட்டுறாங்க. ஜாபிலியோட அம்மா பேரு சீதா அப்படின்றது, அப்பா இறந்து போயிருப்பாரு. இந்த ஃபேமிலியை ஒருத்தரை பார்த்து தான் பயப்படுவாங்க. அவரோட பேரு மங்கபதி அப்படின்றது. அந்த மங்கபதி இப்போ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருக்காரு. இந்த வீட்டுல பெரியவர் இருப்பாரு, அவர் கூட மங்கபதியை பார்த்து லைட்டா பயப்பட தான் செய்யறாரு. இப்ப மங்கபதி பர்த்டே பார்ட்டியை கொண்டாடலாம் நினைக்கிறாரு. ஆனா பர்த்டே பொண்ணு இருக்காங்கல்ல, சின்னதா ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இதை பாக்குற இவருக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. இவர் கொஞ்சம் அப்செட்டாவே இருக்காரு. என்னாச்சுன்ற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. என்ன பிரச்சனைனே உங்களுக்கு புரியலையான்ற மாதிரி திட்டுறாரு. ஒரு பர்த்டேனா இந்த மாதிரி தான் ட்ரெஸ் வாங்கி தருவீங்களா? இதை பார்த்து மத்த பொண்ணுங்க இதே மாதிரி வேணும்னு கேட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? நம்ம குடும்பத்து பெண்களை நம்ம தான் பாத்துக்கணும், இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரக்கூடாதுன்ற மாதிரி கோவமா திட்டுறாரு. எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணோட அப்பா இருக்காருல்ல, உடனே மாத்திட்டு வான்னு சொல்லிட்டாரு. அந்த பொண்ணை மாத்திட்டு வந்துடுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணுக்கு போன் கால் வருது. அதாவது ஜாப்லிக்கு போன் கால் வருது. யாரோ என்ன கலாய்ச்சாங்க அப்படின்ற மாதிரி அந்த சந்து தான் கால் பண்ணிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, ராங் நம்பர் அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க. திரும்பி கொஞ்ச நேரத்துல கால் வருது. இந்த வாட்டியும் ராங் நம்பர் அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க. திரும்பி கால் வந்தா மாமா கிட்ட மாட்டிப்போன்ற மாதிரி ஜாப்லி பயப்படுறாங்க. ஆனா நல்ல வேலையா சந்து கிட்ட இருந்து திரும்பி கால் வரல. இப்ப மாமாவும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. எதுக்காக நேத்து நைட்டு கால் பண்ண அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நீ கால் பண்ணி கலாய்ச்சல்ல, அதனால தான் கால் பண்ண அப்படின்ற மாதிரி சந்து சொல்றாரு. எதுக்காக இன்னைக்கு கால் பண்ணி கலாய்ச்ச சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கான காரணத்தை இந்த பொண்ணு சொல்லவே மாட்டாங்க. அடிக்கடி இவங்க ரெண்டு பேருமே போன்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சந்து அண்ணன் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு சொன்னா பாத்தீங்களா, அந்த பொண்ணு சந்து அண்ணன் டிக்கெட் ரெடி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தியேட்டருக்கு கூட்டு வந்திருக்கா. சந்து இருக்கார்ல, பொண்ணுங்களாம் கொஞ்சம் கவனமா இருங்க, பசங்க எல்லை மீறி நடக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அட்வைஸ் பண்ற மாதிரி பேசுறாரு. வந்திருக்க பொண்ணுங்களெல்லாம் பத்திரமா பாத்துக்கணும்னு நினைக்கிறாருல, இந்த விஷயம் எல்லாம் ஜாப்லிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணன்னு சொல்ற பொண்ணு தான் சந்துக்கு பக்கத்துல உட்காந்துருக்கா. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, நான் உட்காரணும் அப்படின்ற மாதிரி இடத்த மாத்தி உட்காந்துக்கிறாங்க. எல்லாருமே ஜாலியா படத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. எப்பவுமே ஜாப்லி கால் பண்ணா கொஞ்சம் கோவமா தான் பேசுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் சாஃப்டா பேசுறாங்க. உண்மையிலேயே பேசுறது நீதானா? எதுக்காக சாஃப்டா பேசுற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. உன்னை பத்தி இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஃப்ரெண்டு குரூப்ல தான் அவங்க இருந்தாங்கன்னு இவருக்கு தெரியாது. போக போக இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி போன்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உன்னை நேர்ல பார்க்கணும் போல இருக்குன்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. அதுக்கான நேரம் வரட்டும்ன்ற மாதிரி ஜாப்லி சொல்றாங்க. இப்ப ஜாப்லியோட தங்கச்சியை காட்டுறாங்க. அந்த தங்கச்சி கிட்ட ஒரு பையன் வந்து பேப்பர் தரான். இந்த விஷயத்தெல்லாம் மங்கபதியோட ஆள் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, கவனிச்சு மங்கபதி கிட்ட சொல்லிடுறாரு. அன்னைக்கு நைட்டு இந்த பையனோட வீட்டுக்கு போலீஸ்லாம் வந்துடுறாங்க. அந்த பையனோட அப்பா கஞ்சா கடத்துறதா அரெஸ்ட் பண்றாங்க. இந்த அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஊர்ல மங்கபதி தான் பெரிய ஆளா இருப்பாரு. மங்கபதியை ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. மங்கபதி இருக்காருல, உன் பையன் பண்ண தப்புனால தான் நீ உள்ள இருக்கன்னு சொல்றாரு. என் பையன் என்ன தப்பு பண்ணான் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. உன் பையன் என் வீட்டு பொண்ணுக்கு லெட்டர் தந்திருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த சின்ன பையனும் காலையில நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் லெட்டர் தரல, அவ ஆல் டிக்கெட்டை விட்டுட்டு போயிட்டா, அதுதான் தந்தன்ற மாதிரி சொல்றான். உண்மையிலேயே இவன் ஆல் டிக்கெட் தான் தந்திருப்பான். நீ ஆல் டிக்கெட் தான் தந்தன்றதா அந்த பொண்ணு சொல்லிட்டா. ஆனா வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும்? நீ லெட்டர் தந்த மாதிரி தான் தெரியும். மங்கபதி வீட்டு பொண்ணுக்கு ஒருத்தன் லெட்டர் தந்திருக்கான்ற மாதிரி தான் எல்லாருமே பேசுவாங்க. அப்படி நடக்க கூடாதுன்னா உன்னோட அப்பாவை நான் உள்ள வைக்கணும், அதுக்காக தான் உள்ள வச்சேன். இப்போ உன்னோட அப்பாவை உள்ள வச்சதை பத்தி தான் பேசுவாங்க, லெட்டரை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட நீ ஆல் டிக்கெட் கூட தரக்கூடாது அப்படின்ற மாதிரி மங்கபதி மிரட்டிட்டு போறாரு. அண்ணன்னு சந்து ஒரு பொண்ணு கூப்பிடுவாங்கல்ல, அந்த பொண்ணு வீட்டுல வேலை பார்க்கறதுக்காக தான் சந்து வந்திருக்காரு போல. அப்பதான் எல்லாருமே இந்த பொண்ணை பார்த்து ஜாப்லின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. எது ஜாப்லி இங்கதான் இருக்காளா அப்படின்ற மாதிரி சந்து ஷாக் ஆகுறாரு. சரி கால் பண்ணுவோன்ற மாதிரி அந்த நம்பருக்கு உடனே கால் பண்றாரு. கரெக்டா ஜாப்லியோட போன் அடிக்குது. இவ தான் ஜாப்லி போலன்னு யோசிக்கிறாரு. இப்ப சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவரும் ஜாப்லிக்கு கால் பண்றாரு. ஆனா ஜாப்லி போனையே எடுக்க மாட்டாங்க. 2-3 நாளா அவங்க போனையே எடுக்கல. ஆக்சுவலா ஒரு பொண்ணு அண்ணன்னு கூப்பிடுவாள்ல, அந்த பொண்ணோட பர்த்டே போல வாங்கன்ற மாதிரி சொல்றா. அங்க ஜாப்லி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவரும் வேகமா அந்த இடத்துக்கு வராரு. அங்க ஜாப்லி இருக்காங்க. அவங்கள பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. எதுக்காக நான் போன் பண்ணும்போது எடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. என் போன் கீழே விழுந்து உடஞ்சு போயிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா போன் உடஞ்சதை நினைச்சு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. சரி பண்ணா இவருக்கு கால் பண்ணலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா அங்கிள் சரி பண்ணியே தந்திருக்க மாட்டாரு, ரொம்ப லேட் பண்ணிருப்பாரு.
இந்த கொஞ்ச நாள்ல நான் உன்னை பயங்கரமா மிஸ் பண்ணேன், அதை வச்சுதான் நான் உன்னை லவ் பண்றேன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த பொண்ணெல்லாம் சந்துவை கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க, ஜாப்லி இருக்காங்கல்ல உன் அண்ணனை கூப்பிடலையான்ற மாதிரி கேட்டுதான் அந்த பொண்ணு மூலியமா வர வச்சிருப்பாங்க. இதெல்லாம் சொல்லி இவரை கட்டி பிடிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அடிக்கடி கால்ல பேசிக்கிறாங்க, நேர்ல மீட் பண்ணி ஒன்னாலாம் சுத்திட்டு இருக்காங்க. சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்து போலான்ற மாதிரி இவங்க 2 பேருமே சேர்ந்து வந்திருக்காங்க. மாத்தி மாத்தி பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் அம்மா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் க்ளோஸ் போல, அவங்க 2 பேர்கிட்டயும் ஜாப்லியை கூட்டு வந்து அறிமுகப்படுத்துறாரு. பெரிய இடத்து பொண்ணுன்றதுனால அம்மா பயப்படுறாங்க. அம்மா நாங்க 2 பேருமே லவ் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா அப்பாவுக்கு தெரியாம இவர் பாத்துக்கிறாரு. மங்கபதி ஒரு நாள் வீட்டுக்கு வராரு. அப்பதான் இந்த பொண்ணு மேல இருந்து போன் பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. இந்த நேரத்துல யார்கிட்ட இந்த பொண்ணு போன் பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி லைட்டா சந்தேகத்தோட பாக்குறாரு. இது வரைக்கும் ஹீரோ படிச்சுட்டு இருக்கும் போதே மோகன் சார் வந்துடுறாரு. இவருமே மோகன் கிட்ட கொண்டு வந்து தராரு. படிக்க 2 நாள் ஆகும், 2 நாள் கழிச்சு வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் படிச்சுட்டு தான் கேஸ் எடுப்பாரு, இந்த நாள் வந்து பாருங்கன்னு சொல்றாரு. அவங்க 2 பேருமே இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. மோகன் வர சொன்ன நாள் கரெக்டா இவங்க வந்துடுறாங்க. இன்னும் சார் வரல, கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவர் அந்த கேஸ் டீட்டெயில் எல்லாம் படிச்சு முடிச்சிருக்காரு போல. இருந்தாலும் உங்க வருஷனை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கேக்குறாரு. இவங்களுமே மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த சந்துவை பொறுத்த வரைக்கும் குண்டா ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, 2 பேருமே லவ் பண்றீங்க, 2 பேருமே பிசிக்கலா க்ளோஸ் எல்லாம் ஆயிருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்பவுமே அதை பத்தி தான் யோசிப்பியாடா, அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்றாரு. இப்ப ஃப்ரெண்டை கூட்டிட்டு இவருமே பைக்ல வந்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட் இருக்கார்ல, மெடிக்கல் ஷாப்ல ஒன்னு வாங்கணும், வெயிட் பண்ணுன்னு சொல்றாரு. இவருமே அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் ஜாப்லி கிட்ட இருந்து போன் கால் வருது. உன் வீட்டுல தான் இருக்கேன் வான்னு சொல்றாங்க. இவருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. ஜாப்லி, இவரு, அம்மா, தங்கச்சி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பா வராருன்னு தெரிஞ்சோன்னா இப்ப ஜாப்லியை மட்டும் ஒளிய வச்சிடுறாங்க. அப்பா வெளியே உட்காந்தே சாப்பிடுவாரு போல. அப்பாவும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து மங்கபதியும் அந்த குடும்பமும் சேர்ந்த மாதிரி போலீஸை கூட்டிட்டு வந்துடுறாங்க. இன்னும் போலீஸ்லாம் வந்திருக்காங்கன்னு அப்பா முழிக்கிறாரு. உங்களுக்கு நடக்கிற விஷயம் தெரியாது, ஆனா உங்க பையன் எங்க வீட்டு பொண்ணை கூட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்பதான் உள்ள ஒரு பொண்ணு இருக்கிறது அப்பாக்கே தெரியுது. உங்க பையனை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. மங்கபதி இந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாரு. அம்மா சீதாவால கூட எதுவுமே கேட்க முடியல, அமைதியா இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் கால் பண்ணி சீக்கிரமா வந்து கேஸ் கொடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. அம்மா கேஸ் எல்லாம் வேணான்ற மாதிரி சொல்றாங்க. கேஸ் கொடுக்காம இதை அப்படியே விட சொல்றீங்களா? கேஸ் கொடுத்தா அவன் லைஃபை காலி பண்ணாதான் அவனுக்கு பயம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப மங்கபதி இருக்கார்ல, தாமுன்ற ஒரு லாயரை கூட்டு வந்திருக்காரு. அந்த லாயரும் போக்சோ ஆக்ட் போடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. போக்சோ ஆக்டா? இந்த பையன் தான் தப்பாவே நடந்துக்கல, நாங்க எப்படி கேஸ் போட முடியும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. நான் சொல்ற மாதிரி கேஸை போடுங்க, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாமு சொல்றாரு. மங்கபதி நிறைய காசு தரதா சொல்றாரு. அதனால போலீஸுங்களும் ஏத்துக்கிறாங்க. பையனை எப்பதான் விடுவாங்கன்ற மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் வாசல்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்னடான்னா பையனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஒரு இடத்துல நீ சைன் போடணும், சைன் போடலன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. ஜாப்லியோட அம்மா தானே கம்ப்ளைண்ட் தர முடியும், அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட்டை எழுதி வாங்கிடுறாங்க. நீங்க என்னன்னா பண்ணிக்கோங்க, என் பொண்ணை மட்டும் கோர்ட்டுக்கு வர வைக்காதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் வர வைக்க மாட்டோன்ற மாதிரி மங்கபதியும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பையன் வலி தாங்காம அவங்க கேட்கிற இடத்துல சைனை போட்டுறான். அது மூலியமா அவனை ரிமாண்ட்ல எடுத்துடுறாங்க. உங்க பையனை ரிமாண்ட்ல எடுத்திருக்கோம், அதனால நீங்க ஒரு நல்ல லாயரை பாத்துக்கோங்கன்ற மாதிரி போலீஸுங்க சொல்றாங்க. இப்ப சொந்தக்காரங்களாம் ஒரு லாயரை பாக்குறதுக்காக வராங்க. இவர் பேரு மூர்த்தி அப்படின்றது. கொஞ்சம் காசு செலவாகும், நான் கண்டிப்பா பெயில் வாங்கி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இந்த தாமு இருக்காருல, மூர்த்தியை கரெக்ட் பண்றாரு. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்போம், எவ்வளவு காசுனாலும் தரன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதனால மூர்த்தி இவங்களுக்கு சாதகமா தான் நிறைய பேசுறாரு. அதாவது அந்த பையனை பெயில் எடுக்க ட்ரையே பண்ண மாட்டாரு. இவங்க எதுனாலும் பேசிக்கிட்டோம், நம்ம சும்மா வாதாடுற மாதிரி நடிப்போம்னு நினைக்கிறாரு. இப்ப தாமுவும் சந்து என்ன பண்ணான்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா சந்து இந்த பொண்ணை சுத்தி சுத்தி வந்திருக்கான். ஒரு நாள் இந்த பொண்ணை பைக்ல லாக் பண்ணி அவனோட வீட்டுக்கு கூட்டு போயிருக்கான். எல்லை மீறி அந்த பொண்ணு கிட்ட நடந்திருக்கான். அந்த பொண்ணோட அம்மா தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களை விடக்கூடாது, போக்சோ ஆக்ட் போட்டு உள்ள தள்ளணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. போலீஸ்ல இருந்து எல்லாத்தையும் இவங்க கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, போலீஸும் அதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை தாண்டி மெடிக்கல் ஷாப் ஓனர் கிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி வர வச்சிருக்காரு. ஆக்சுவலா ஃப்ரெண்டு மெடிக்கல் ஷாப்க்கு போனார்ல, என்ன வாங்கினாரு அப்படின்ற மாதிரி இவருமே அந்த ஷாப் ஓனர் கிட்ட கேட்கிறாரு. அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, காண்டம் வேணும்ன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. உனக்கா அப்படின்ற மாதிரிலாம் அவர் கிண்டலா கேட்கிறாரு. எனக்கு இல்ல, வெளியே இருக்க சந்துக்குன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டை சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்காக தான் இந்த காண்டம் வாங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் தாமு சொல்றாரு. இதுக்கெல்லாம் மூர்த்தி கவுண்டர் பாயிண்ட் வைக்கணும்ல, எதுவுமே வைக்காம அமைதியா நின்றுட்டு இருக்காரு. மேற்கொண்டு தாமு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா சந்து கட்டாயப்படுத்தி பைக்ல கூட்டு போனதா சொல்றாருல, அதை 3 பேர் பார்த்திருக்காங்க. 3 பேர் கோயில் பூஜை முடிச்சு வந்திருக்காங்க, அப்பதான் இந்த விஷயத்த பார்த்திருக்காங்கன்னு சொல்றாரு. ஆமா சார், நாங்க கூட்டு போனதை பார்த்தோன்ற மாதிரி அந்த 3 பேருமே சொல்றாங்க. இதெல்லாம் செட் பண்ண ஆளுங்க போல, இவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே தான் அந்த 3 பேர் சொல்லிட்டு இருக்காங்க.
கடைசி வரைக்கும் மூர்த்தியால பெயில வாங்கவே முடியல. கேஸ் எல்லாமே சந்துக்கு எதிரா போயிட்டு இருக்கு. அந்த ஜாபின்ற பொண்ணுக்கு சந்துவால ரேப் நடந்திருக்குன்ற மாதிரி தான் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் நான் தான் தந்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயமே மறந்துருச்சு. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இதுவும் உண்மை கிடையாது. இவங்க செட்டப் பண்ண டாக்டரா இருப்பாரு. என்ன நம்ம லாயர் எந்த ஒரு பாயிண்ட்டும் வைக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சந்துவோட சொந்தக்காரங்களுக்கு தோணுது. என்ன சார் நீங்க எதுவுமே பேச மாட்டீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா வேற லாயரை பார்த்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்பதான் படத்தோட ஸ்டார்டிங்ல காமிச்சதை நமக்கு காட்டுறாங்க. இந்த நாள் தீர்ப்பை வழங்குறன்ற மாதிரி அந்த ஜட்ஜி சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா சந்துக்கு எதிராக தான் தீர்ப்பு வரும்ன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் மோகன் சாரை பார்க்க வந்திருக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப ஹீரோவா மோகனுக்கு கால் பண்ணிட்டாரு. இந்த நாள் அவங்கள வர சொல்லு, இப்ப கிளம்ப சொல்லுன்னு சொல்றாரு. இவருக்கும் எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்ப கிளம்புங்க, இந்த நாள் வந்து பாருங்கன்ற மாதிரி இவங்க 2 பேரும் அனுப்பி விடுறாரு. கொஞ்ச நேரத்துல மோகன் வந்தோன்னா இவரும் கேஸை பத்தி எல்லாம் சொல்றாரு. ஆனா மோகன் இருக்காருல, ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்கு, இந்த கேஸை நம்ம எடுக்க போறது இல்லைன்னு சொல்றாரு. சார் கேஸை நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் எடுக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. அதான் வேணான்னு சொல்றேன்ல, வேணான்ற மாதிரி மோகன் சொல்றாரு. ஹீரோ மாதிரியே வேற லாயர் கிட்ட ஒரு பையன் வேலை பார்ப்பான். இப்ப அவனுக்கு தனி கேஸ் கிடைச்சிருக்கு போல, அதனால ஸ்வீட்லாம் தந்துட்டு இருக்கான். நமக்கு எப்பதான் தனி கேஸ் கிடைக்கும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த பையனோட சொந்தக்காரங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா மோகனு கேஸ் எடுக்க வேணான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இவர் இருக்கார்ல, சார் ஓகே சொல்லிட்டாரு, நான் தான் அந்த பையனுக்காக வாதாட வரப்போறேன், கவலைப்படாதீங்க நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீ எதுக்காக இந்த மாதிரி போய் சொன்ன அப்படின்ற மாதிரி கூட வேலை பார்க்குற பொண்ணு கேட்குறாங்க. பின் என்ன பண்ண சொல்ற, இவர் கடைசி வரைக்கும் எனக்கு கேஸ் தரமாட்டாரு, இந்த கேஸ்ல நான் எப்படியாவது ஜெயிச்சு என்ன ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மோகனி சில கேள்வியெல்லாம் கேட்டு டெஸ்ட் வச்சாரு பாத்தீங்களா, அந்த கான்செப்டோட பேரு ட்ரோலி ப்ராப்ளம் அப்படின்றது. அந்த கேள்விக்கு பதில்ன்றதே கிடையாது. இது சொன்னா அதுன்ற மாதிரி சொல்லுவாங்க, அது சொன்னா இதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்டு என்னை ஏமாத்திருக்காரு. நான் இந்த விஷயத்த பண்ண போறேன், முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு தெரியாம மறைச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப சூர்யாவும் அந்த பையன் கிட்டயும் ஃபேமிலி கிட்டயும் பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோர்ட்ல இன்னைக்கு ஆஜராகிறாரு. முடிய போற கேஸ்ல எதுக்காக நுழைஞ்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜி கேட்கிறாரு. சார் 1000 குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்பட்டக்கூடாது சார், அதுக்காக தான் திரும்பி இந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணோம் சார், பர்மிஷன் தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஜட்ஜும் சரின்ற மாதிரி கடைசியில ஏத்துக்கிறாரு. முதல்ல ஹீரோ இருக்கார்ல, தாமுவை மடக்கி மடக்கி நிறைய கேள்வி கேட்கிறாரு. சார் நீங்க டீசல் கார் தான் வச்சிருக்கீங்க, ஆனா பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் வாங்கியிருக்கீங்க, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கிறாரு. வீட்டுல இருக்க பைக்குக்காக வாங்கியிருக்கேன்னு சொல்றாரு. இல்ல சார் உங்களுக்கு ஒரு கடைக்காரர் கூட பிரச்சனை, அந்த கடையை கொளுத்துறதுக்காக தான் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்றாரு. அந்த கடைக்காரருக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், ஆனா நான் பெட்ரோல் வாங்கினாலே அவரோட இடத்த கொளுத்திடுவேன்றது அர்த்தம் கிடையாது, நான் கொளுத்துனாதான் கேஸ், நான் தான் கொளுத்தல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே தான் சார் இந்த கேஸ்லயும், காண்டம் வாங்கினான்றதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு, அந்த காண்டத்தை அவன் யூஸ் பண்ணான்னு எப்படி நீங்க சொல்ல வரீங்க? நீங்க மெடிக்கல் ஷாப் ஓனர் கிட்ட பேசுனீங்கல்ல, நான் ஃப்ரெண்டு கிட்ட பேச போறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஃப்ரெண்டு இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. அன்னைக்கு நடந்ததை சொல்லுன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறாரு. ஃப்ரெண்டு மெடிக்கல் ஷாப்க்கு போனது இவருக்கு வாங்குறதுக்கு இல்ல, ஃப்ரெண்டுக்கு காண்டம் வாங்குறதுக்கு தான் போயிருப்பாரு. மச்சான் என்ஜாய் பண்ணுன்ற மாதிரி தராரு. ஏண்டா அவ்வளவு சொல்லியே நீ கேட்க மாட்டியா, அந்த மாதிரி என்னெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது, இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி காண்டத்தை தூக்கி எரிஞ்சிருப்பாரு. பைக் எடுத்துட்டு கிளம்பி இருப்பாரு. இதனால என்ன விஷயம் மாறப்போகுது, அவன் பைக்ல கூட்டு போனதை ஆளுங்க பாத்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த தாமு சொல்றாரு. இப்ப ஹீரோ அதையும் லாக் பண்றதுக்காக ஒருத்தரை மட்டும் வர வைக்கிறாரு. அந்த ஒருத்தர் கிட்ட எப்ப கோயிலுக்கு கிளம்புனீங்க, எப்ப பூஜையை முடிச்சுட்டு வந்தீங்க, எப்ப பைக்ல கூட்டு போறத பாத்தீங்கன்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்கிறாரு. அது எல்லாத்துக்கும் இவர் டைமிங்கோட பதில் சொல்லிடுறாரு. இப்ப 2வது ஆளை ஹீரோ வர வச்சிடுறாரு. 2வது ஆளு கிட்ட அதே கேள்வியை கேட்கிறாரு. ஆனா இவரு வேற வேற டைம் சொல்றாரு. இப்ப அடுத்ததான் 3வது ஆளை வர வைக்கிறாரு. 3வது ஆளும் வேற வேற டைம் சொல்றாரு. அது எப்படி சார் 3 பேருமே ஒன்னா வந்திருக்காங்க, டைம் மட்டும் மாத்தி மாத்தி சொல்றாங்க? ஏன்னா உண்மையிலே இவங்க 3 பேர் பார்த்ததா சொன்ன விஷயத்த பார்க்கவே இல்லை சார், அன்னைக்கு நடந்ததே வேற விஷயம். ஆக்சுவலா அந்த பொண்ணாதான் அவனோட வீட்டுக்கு போயிருக்கான்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. காலேஜ் முடிச்சுட்டு அந்த பொண்ணு தான் அவரோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஹீரோ இந்த இடத்துல காமிச்சிடுறாரு. அவங்க 2 பேருமே லவ்வர்ஸா இருந்திருக்காங்க, பேசிக்கிறதுக்காக தான் வீட்டுக்கு போயிருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அடுத்து ஹியரிங்ல பார்க்கலான்னு ஜட்ஜு சொல்றாரு. இவர் நல்லா வாதாடுறாருல, அதனால சொந்தக்காரங்களாம் ஓரளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. இப்ப அந்த தாமு இருக்காருல, இவரையும் வேலை கொடுத்து வாங்கிடலாம்னு நினைக்கிறாரு. தம்பி உனக்கு எவ்வளவு காசு வேணும் அப்படின்ற மாதிரி பேரெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோ முறைச்சு ஒரு பார்வை பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இவருக்கு அங்க இருக்க பொண்ணை பிடிக்கும்ல, அந்த பொண்ணு கிட்ட நல்லபடியா வாதாடி கொண்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா சொல்றாரு. இப்ப மங்கபதி இருக்காருல, இதுக்கப்புறம் அதை மறைக்க முடியாது, அதை வச்சு எப்படியாவது லாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க கிட்ட அந்த பையனுக்கு எதிராக ஒரு வீடியோ எவிடன்ஸ் இருக்கு போல, அந்த எவிடன்ஸை சப்மிட் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் தாமு சொல்றாரு. முதல்ல ஜட்ஜி கிட்ட காமிச்சிடுறாரு, அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் காட்டுறாரு. அந்த வீடியோல இருக்கிறத நமக்கும் காட்டுறாங்க.
ரெண்டு பேருமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்கல்ல, ஃபங்க்ஷனுக்கு போன இடத்துல ஒரு 16 நிமிஷம் ரூம்குள்ள ஒண்ணா இருந்திருக்காங்க. ரூம்குள்ள என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா இந்த பையன் எல்லை மீறி நடந்திருக்கான், இதுதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சந்து தப்பு பண்ணலன்ற மாதிரி தான் கேஸ் போயிருக்கோம். ஆனா இப்ப இந்த வீடியோ ஃபுட்டேஜ்னால எல்லாமே மாறிடுது. சந்து தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு போலன்ற மாதிரி ஜட்ஜும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதனால இந்த குரூப்பை சேர்ந்தவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஈரவும் சந்து மேல கோவப்படுறாரு. இது எதுக்காக என்கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி முறைச்சு பார்த்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. சார் நில்லுங்க நில்லுங்கன்ற மாதிரி சொந்தக்காரங்களாம் தடுக்கிறாங்க. ஆனா இவர் கோவமா பேசிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப போலீஸ் இருக்கார்ல, இந்த வீடியோ எங்க இருந்து வந்தது அப்படின்ற மாதிரி மங்கபதி கிட்ட கேக்குறாரு. இதுல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சதுன்ற மாதிரி மங்கபதி சொல்றாரு. மங்கபதியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார்ல, இவரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. என் மண்டபத்துல ஜுவல்லு காணோன்னு ஒருத்தங்க சொன்னாங்க, செக் பண்ணும் போதுதான் ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சது பாருன்ற மாதிரி மங்கபதி கிட்ட அந்த ஃபுட்டேஜை காட்டுறாரு. மங்கபதியும் பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ரூம்குள்ள போனதுதான் தெரிஞ்சிருக்கும். இத பத்தி யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்றாரு. அவரும் சொல்ல மாட்டேன்னு கிளம்பிடுறாரு. இந்த டைம் மங்கபதிக்கு சந்துன்றது யாருன்னே தெரியாது. இப்ப ஆளுக்கு கால் பண்ணி அந்த சந்து யாரு என்னன்னு விசாரி, அவன் வீட்டு அட்ரஸ் எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. சோ சந்து யாருன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. அதே மாதிரி இந்த பொண்ணு சந்துவோட வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சிருது. இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நேரா அந்த பொண்ணோட அம்மாவான சீதாவை பாக்குறதுக்காக வராரு. உன் பொண்ணு ஒரு பையனோட வீட்டுக்கு தான் போயிருக்கா, உடனே நம்ம அந்த இடத்துக்கு போனோம், வண்டியில ஏறுங்கன்ற மாதிரிலாம் கூப்பிட்டு கிளம்புறாரு. இப்படிதான் எல்லாருமே போலீஸ் கூட அந்த வீட்டுக்கு போனாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோவோட அந்த பொண்ணு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸை நான் வாதாட போறது இல்ல, நான் என் சொந்த ஊருக்கு போக போறேன்ற மாதிரி சொல்றாரு. எல்லாரும் முன்னாடியும் ஜாப்லியோட வீடியோவை போட்டு காமிச்சிட்டாருல, அதனால அம்மா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல, இது மூலியமா தான் அவனை லாக் பண்ண முடிஞ்சது, அதனால தான் வேற வழி இல்லாம காமிச்சிட்டேன். இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தோம்னா இதுதான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோவும் கோச்சுக்கிட்டு போயிட்டார்ல, இந்த பையனோட சொந்தக்காரங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. நேரடியா வீட்டுல போய் காம்ப்ரமைஸ் பேசி பாருங்கன்ற மாதிரி ஒரு லாயர் சொல்றாரு. சரி ட்ரை பண்ணுவோன்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி வீட்டுல பேசுறதுக்காக வராங்க. சீதா கூட கேஸ வாபஸ் வாங்கிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த பெரியவரும் அப்படிதான் யோசிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து மங்கபதி வந்துடுறாரு. நீங்க எதுக்காகடா இந்த இடத்துக்கு வந்தீங்க, இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்தீங்க தொலைச்சிருவன்ற மாதிரிலாம் அடிச்சு துரத்தி விடுறாரு. இதெல்லாம் ரூம்குள்ள உட்காந்து ஜாப்லியும் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே 16 நிமிஷம் ரூம்குள்ள இருந்தாங்கல்ல, அங்க என்ன நடந்தது அப்படின்றத அம்மா கிட்ட சொல்றதுக்காக வராங்க. ஆனா அம்மா பொண்ணு கிட்ட பேசவே விரும்பல. இப்ப சந்துவோட தங்கச்சி அழுதுகிட்டே ஸ்கூல்ல இருந்து வரா. என்னாச்சு அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. ஒரு பையன் வேணும்ட்டே இடிச்சான், ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டேன். உன் அண்ணன் மட்டும் பண்றான், நாங்கெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமா பேசலான்ற மாதிரிலாம் அழுவுறா. இதை நினைச்ச அம்மாவும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த கேஸ்ல வாதாடிட்டு இருக்கிறது மோகனுக்கு தெரியாம தான் அந்த ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அங்க இருக்க ஒருத்தர் இருக்கார்ல, இந்த கேஸை பத்தி எல்லாம் மோகன் கிட்ட சொல்லிடுறாரு. நமக்கு தெரியாம அவன் வாதாடிட்டு இருக்கான்றது இவருக்கு தெரிஞ்சிருது. என்கிட்ட மறைச்சியான்ற மாதிரி இந்த பொண்ணை பாக்குறாரு. ஆமா சார் நான் மறைச்சிட்டேன்ற மாதிரி இந்த பொண்ணுமே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ மோகன் ஹீரோவை பாக்குறதுக்காக நேரடியா வீட்டுக்கே வந்துடுறாரு. சார் இந்த லாயர் வேலைக்கு நான் லாய்க்கு இல்ல சார், நான் இந்த வேலையே விட்டுலான் இருக்கன்ற மாதிரி சொல்றாரு. சூர்யா என்கிட்ட இருக்க அசிஸ்டன்ட்ல நீ ரொம்ப டேலண்டான ஆளுன்னு எனக்கு தெரியும், ஆனா இது வரைக்கும் எதனால உன்கிட்ட கேஸ் கொடுக்காம இருந்தேன்னு தெரியுமா, ஏன்னா சட்டு நீ முடிவு எடுத்துருவ, அதுதான் உன்கிட்ட இருக்க பிரச்சனைன்ற மாதிரி சொல்றாரு. நான் உன்கிட்ட ஒரு வில்லங்கமான கேள்வி கேட்டேன் பத்தியா, அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது, ஆனா நீ ஒவ்வொரு பதில் சொல்லிக்கிட்டே இருந்த. அப்ப அந்த கேள்வியை எப்படிதான் சால்வ் பண்றது அப்படின்ற மாதிரி உனக்கு ஒரு கேள்வி வரலாம், பதிலுக்கு நீ கேள்வி கேட்கணும், அப்பதான் அதை சால்வ் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்றாரு. உதாரணத்துக்கு 5 பேர் ஒருத்தரை பத்தி நான் சொல்லும் போது அந்த 5 பேர் யாரு, நல்லவங்களா, இந்த ஒருத்தன் யாரு, அவன் நல்லவனா, இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ பதில பத்தியே யோசிச்சிருக்கணும். ஆனா நீ பதில் சொல்றதுல மட்டும்தான் ஆர்வமா இருந்த, கேள்வி கேட்கவே இல்லைன்னு சொல்றாரு. ஏன் இந்த விஷயத்தையே எடுத்துக்கோ, சட்டு நீ கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்ட. 16 நிமிஷம் அவங்க ரெண்டு பேருமே ரூம்குள்ள இருந்தாங்க. ரூம்குள்ள என்ன பண்ணாங்க, இதுதானே கேள்வி. அந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கோ, மேற்கொண்டு இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணு, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாரு. ஆமால நம்ம அவசரப்பட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப அந்த பையனோட ஃபேமிலியை பாக்குறாரு. அந்த பையன் கிட்ட மட்டும் தனியா பேசி என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. திரும்பி இந்த கேஸ்ல ஆஜராகணும்னு நினைக்கிறாரு. ஹீரோ வரமாட்டாருன்ற மாதிரி அவங்க தெனாவுட்டா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா கடைசி நேரத்துல ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த வீடியோ எவிடன்ஸ் வச்சுதான் நாங்க அரெஸ்ட் பண்ணோன்ற மாதிரி போலீஸுங்க சொல்றாங்க. வீடியோல என்ன இருந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. 2 பேர் ரூம்குள்ள போயிருக்காங்க, இதுக்கு மேல என்ன வேணும்ன்ற மாதிரி போலீஸ் கேக்குறாரு. 2 பேர் ரூம்குள்ள போயிருக்காங்க, ஆனா அவங்க 2 பேர் ஒன்னா இருந்தாங்கன்னு உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு, ஒன்னா இருந்தாங்கன்றதுக்கு ப்ரூஃப் இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. சார் அதெல்லாம் எப்படி சார் இருக்கும், உள்ள போனதே தப்பு இல்லையான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. உள்ள என்ன நடந்ததுன்னு 2 பேருக்கு தான் தெரியும், இந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு. இந்த பையன் சொல்லணும், அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணு சொல்லணும். அந்த பொண்ணை வர வைங்கன்னு சொல்றாரு. ஆனா வீட்டை சேர்ந்தவங்க வர வைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணோட அம்மாவையாவது வர வைங்கன்னு இவர் சொல்றாரு. அம்மா வர வச்சிடுறாங்க. உள்ள என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட கேக்குறாரு.
என் பொண்ணு கிட்ட நான் அதை பத்தி கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன் மேடம் கேட்கல, கேட்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அங்க என்ன நடந்ததுன்றத சந்து சொல்றதுக்கு தயாரா இருக்கிறதா ஹீரோ சொல்லிட்டாரு. அதனால ஜட்ஜ் இருக்கார்ல, என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி சந்து கிட்ட கேட்கிறாரு. சந்துவும் ஜட்ஜு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா இவர் உள்ள என்ன நடந்ததுன்னு சொல்றாருன்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. ஆனா ஜட்ஜுக்கு உள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருது. தாமுவை பொறுத்த வரைக்கும் சந்து அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருப்பாரு. அது சுத்த பொய்ன்றதை நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. டாக்டர் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி டாக்டரை வர வச்சிடுறாரு. டாக்டர் எப்படி ட்ரீட்மெண்ட் தரீங்கன்னு கேட்கிறாரு. வாரத்துல 2 நாள் அம்மா பொண்ணு என்னை பாக்குறதுக்காக வந்துருவாங்க. 2 நாளும் 1 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கா. கோர்ட்டுக்கு வர நிலைமையில அந்த பொண்ணு இல்ல. அதனால அந்த பொண்ணெல்லாம் கோர்ட்டுக்கு வர வைக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, சார் டாக்டருக்கு பியூனா ஒருத்தர் வேலை பார்க்கறாரு. அந்த பியூன் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் பாருங்கன்ற மாதிரி காட்டுறாரு. அந்த பியூன் கிட்ட ஜாப்லியோட போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை தெரியுமான்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வர எல்லா பொண்ணையும் எனக்கு தெரியும், இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கே வந்தது இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. சரி, இதுக்கு மேல என்ன ப்ரூஃப் வேணும்? கண்டிப்பா அம்மா பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா தாமு இந்த விஷயத்த மறுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இவர் வேற ஒரு போட்டோ காமிச்சிருக்கலாம் சார், எடிட்டிங்ல மாத்தி நம்ம கிட்ட மட்டும் ஜாப்லியோட போட்டோவை காட்டுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதனால ஹீரோ இருக்கார்ல, அப்ப அந்த பியூனியா வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜட்ஜும் வர வைங்கன்ற மாதிரி உத்தரவு தந்துடுறாரு. இப்ப அந்த பியூனை உடனே இவங்க தூக்கிடுறாங்க. இப்ப பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது இல்லைன்னு ஹீரோ கேட்கிறாரு. சார் வாரத்துக்கு 2 நாள் இந்த பொண்ணு அம்மா கூட வருவா, நீங்க அன்னைக்கு வேற ஒரு போட்டோவை காமிச்சீங்க, அதனால தான் அப்படி சொன்னன்ற மாதிரி பியூன் மாத்தி பேசுறாரு. பியூனை வேலை கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்றது ஹீரோக்கு புரியுது. இப்ப கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. கேஸ்ல மேற்கொண்டு விசாரணை நடக்க போது, எல்லாருமே திரும்பி உள்ள வாங்கன்னு ஜட்ஜ் சொல்றாரு. எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க. ஹீரோ திரும்பி இந்த பியூனை கொஸ்டின் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணு அம்மா கூட வந்ததை நீங்க பாத்திருக்கீங்க அப்படிதானு ஹீரோ கேட்கிறாரு. இந்த பியூனா ஆமான்னு சொல்றாரு. சரி, இந்த 2 போட்டோல யார் அம்மா கரெக்டா காட்டுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இவர் இருக்கார்ல, குத்து மதிப்பா ஒரு போட்டோவை செலக்ட் பண்ணிடுறாரு. ஆனா அது சந்துவோட அம்மாவா இருப்பாங்க. சார் சந்துவோட அம்மாவை தான் காட்டுறாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப பியூன் இருக்கார்ல, தெரியாம தப்பா சொல்லிட்டேன், இதுதான் கரெக்டான போட்டோன்ற மாதிரி இப்ப இன்னொன்னு போட்டோவா காட்டுறாரு. ஆனா அதுவும் ஜாப்லியோட அம்மா கிடையாது, ஹீரோவோட அம்மாவை போட்டோவை தான் காமிச்சிருப்பாரு. ஜாப்லி போட்டோவையே காமிக்காம தான் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. இதனால பியூன் துண்டா மாட்டிக்கிறாரு. சார் பியூனை இவங்க வேலை கொடுத்து வாங்கியிருக்காங்க, கோர்ட்டுக்கு கூட்டு வர கேப்புக்குள்ள வேலை கொடுத்து வாங்க முடியாதுன்றதுக்காக தான் கூட்டு வர சொன்னேன். ஆனா அதுக்குள்ள இவங்க வேலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. டாக்டரையும் ஏமாத்தி தான் ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்ல வைக்கிறாங்க. உண்மையில சந்து எந்த தப்புமே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப திரும்பி சந்துக்கு சாதகமா கேஸ் போகுது. இப்ப என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி மங்கபதி கேட்கிறாரு. ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அந்த பொண்ணு வந்து ஸ்டேட்மெண்ட் தரணும். அந்த பொண்ணு மட்டும் சந்துக்கு எதிராக பேசிட்டா போதும், நமக்கு சாதகமா கேஸ் முடிஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்றாரு. வேற வழி இல்லாம இவர் இருக்கார்ல, அந்த பொண்ணு வரணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் வேணான்ற மாதிரி தாத்தாவும் அம்மாவும் சொல்றாங்க. இல்ல வந்துதான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அந்த பையனுக்கு எதிராக நீ ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம இருக்காங்க. இப்ப அடுத்த இயரிங்காக எல்லாருமே வெயிட் பண்றாங்க. ஆனா இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க மட்டும் வராம இருக்காங்க. இந்த ஜாப்லி ரெடியாவோட துணியை பார்த்தா இவ வந்து உண்மையதான் சொல்லுவா போல அப்படின்ற மாதிரி இந்த மாமாக்கு தோணுது. அதனால மாமா இருக்கார்ல, இன்னைக்கு இயரிங்கே கேன்சல் பண்ணிட்டாங்க, நீங்களாம் வர வேணாம், நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. உண்மையில இவர் இருக்கார்ல, அந்த பொண்ணு வீட்லயே மிஸ் ஆகுறான்ற மாதிரி போய் சொல்றாரு. ஜட்ஜுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அப்பன்னு பார்த்தா அம்மா பொண்ணு சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு இயரிங்க கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு போய் சொன்னாரு பாத்தீங்களா, கன்ஃபார்ம் பண்ணலான்ற மாதிரி இவங்களுமே கோர்ட்டுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. இன்னைக்கு இயரிங் இருக்குன்றது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால தான் பொண்ணை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. பொண்ணுகிட்ட இவங்க உண்மையை கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. என்ன மீறி வந்திருக்கீங்கன்ற மாதிரி அந்த மாமா முறைச்சிட்டு இருக்காரு. இப்ப ஜட்ஜ் இருக்கார்ல, அன்னைக்கு என்னமா நடந்தது நீ சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த பொண்ணுமே சொல்றதுக்கு தயாராகிறாங்க. இந்த பொண்ணு சொல்லும் போது தான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு தான் அவருக்கு சிக்னல் கொடுத்து ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. 2 பேருமே சேர்ந்த மாதிரி ரூம்குள்ள போறாங்க. ஆக்சுவலா இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே வந்து கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மந்திரம் சொல்லுவாங்கல்ல, அந்த மந்திரம் சொல்றப்ப நம்மளும் தாலி கட்டுற மாதிரி பண்ணலான்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. இவங்க 2 பேருமே சின்ன பசங்கள்ல, அந்த மந்திரம் சொல்லி அவங்க தாலி கட்டும் போது நம்மளும் தாலி கட்டுற மாதிரி பண்ணலான்னு பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்க பண்ணியிருப்பாங்க. இதனால தான் 16 நிமிஷம் இவங்க 2 பேருமே ரூம்குள்ள இருந்திருப்பாங்க. அம்மாவுமே பொண்ணு தப்பு பண்ணிருக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோ போய் கேளுங்கன்ற மாதிரி சொன்னார்ல, என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி அம்மா கேட்டிருப்பாங்க. பொண்ணு இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஒரு வீடியோ வச்சு பொண்ணையே தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி அம்மா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏறக்குறைய அந்த பையன் சொன்னால அதுவும் இதுவும் ஒன்னா இருக்குன்றத ஜட்ஜும் புரிஞ்சுக்கிறாரு. போக்சோ ஆக்ட்லயே நிறைய பிரச்சனை இருக்கு சார், அதை நிறைய பேர் மிஸ்யூஸ் தான் பண்றாங்க, இந்த கேஸ்லயும் அதுதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு.
ஆக்சுவலா ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க நபர் ஒரு மைனர் பொண்ணை ரேப் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவருக்கு தண்டனை கிடைக்கணும்ன்றதுக்காக தான் போக்சோ ஆக்ட்னு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இங்க நடக்கிற பிரச்சனையே வேற. ஒரு பொண்ணு பின்னாடி ஒரு பையன் சுத்தி அந்த பொண்ணுக்கு 17 வயசு 16 வயசு ஆச்சுன்னா அந்த பையனோட கதையை முடிக்கிறதுக்காக இந்த விஷயத்தை யூஸ் பண்றாங்க. அந்த பையனை போக்சோ ஆக்ட்ல மாட்டி விட்டுறாங்க. அந்த பையனோட லைஃபே போயிருது. அதே மாதிரிதான் சந்துவோட விஷயத்துல நடந்திருக்கு. சந்து அந்த பொண்ணுகிட்ட தப்பா எதுவுமே பண்ணல. ஆனா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க சந்துவை லாக் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த மங்கபதி எல்லாரையும் வேலை கொடுத்து வாங்கியிருக்காரு. போலீஸ்ல இருந்து, லாயர்ல இருந்து, ஏன் டாக்டர் உட்பட எல்லாரையும் வேலை கொடுத்து வாங்கியிருக்காரு. இதுக்கு அவர் ரொம்பலாம் செலவு பண்ணல சார். மொத்தமாவே 2 லட்சம் ரூபாய் தான் செலவு பண்ணிருக்காரு. அவர் பண்ண 2 லட்சம் ரூபாய் செலவுனால ஒரு பையனோட லைஃபே காலியாகிற நிலைமைக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்க தான் சார் பார்த்து ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீங்க க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்டா ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் தாமுவை பார்த்து கேட்கிறாரு. இல்ல சார், நான் எதுவும் சொல்ல விரும்பல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, சந்து மேல பொய்யா தான் கேஸ் போட்டிருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ஆகுது. அதனால அந்த சந்துவை ரிலீஸ் பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி மங்கபதி நிறைய பேரை வேலை கொடுத்து வாங்கியிருக்காருல, அதனால அவர் மேல விசாரணை நடக்கணும், அவரை இன்னைக்கே அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஆளுங்கெல்லாம் அவரை அரெஸ்ட் பண்றாங்க. பையன் ரிலீஸ் ஆயிட்டான்ல, பையனோட பேரண்ட்ஸ் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இந்த பையன் ஹீரோவை பார்க்கணுன்ற மாதிரி வேகமா ஓடி வர்றாரு. காப்பாத்தினதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி இவரும் தட்டி குத்துட்டு கிளம்புறாரு. இன்னும் கூட மங்கபதி மாறவே கிடையாது. நான் அவனை கண்டிப்பா விட மாட்டேன், வெளியே வந்து கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா இதுக்கப்புறம் எங்க கிட்ட பேசாத, எங்களை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி சீதா சொல்றாங்க. அப்பா படின்னு சொல்லும் போது சந்து கேட்டிருக்க மாட்டான். ஆனா இப்ப படிக்கலான்ற மாதிரி முடிவு எடுத்திருக்கான். இந்த டைம்ல அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்தினால அதை நினைச்சு ஃபீல் பண்றான். இப்ப கிளம்புறதுக்கு முன்னாடி அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு கிளம்புறான். அப்படியே கட் பண்ணி ஜாப்லியை காட்டுறாங்க. ஜாப்லிக்கு இப்பதான் 18 வயசு ஆயிருக்கு போல. இதுக்கப்புறம் மங்கபதி சொல்றதெல்லாம் கேட்க கூடாது, நம்ம வீட்டு பசங்களை நம்ம பாத்துக்கலான்ற மாதிரி பெரிய ஒரு முடிவு பண்றாரு. ஹீரோ கேஸ்ல ஜெயிச்சிட்டார்ல சார், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி மோகன் கிட்ட சொல்லிட்டாரு. நான் ஜெயிக்கல, நீ ஜெயிச்சிருக்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி பாராட்டுறாரு. ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த சந்துவை காட்டுறாங்க. சந்து காலேஜுக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஜாப்லி இருக்காங்கல்ல, இவருக்கு பக்கத்துல வராங்க. எனக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து இவர் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்ப ஆறுதலா இவங்க 2 பேருமே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.